வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த எம்பவரிங் த சைல்டு அப்படின்னு சொன்னால் என்ன? அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா செயல்களிலும் ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முன்னோடியாக இருக்கணும்னு சொன்னால் பைனியர் இன் அட்டெம்ப்ட் ஒன்று இருக்கணும். அந்த பைனியர் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு சின்ன வயசில் வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் எல்லா விதத்துலேயும் ஒரு சிறப்பான செய்திகளை கலெக்ட் பண்ணிக்கணும், நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னு சொன்னால் எப்போ ப்ரைஸ் பண்ணுவாங்க? வென் யூ கேன் கெட் தி அக்கலோட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எல்லா வேலைகளையும் செயல்களையும் சிறப்பாக செய்யணும். சிறப்பாக செய்யும்போது தான் அதற்கு என்ன கிடைக்கும்? ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நம்ம வேலைகளை நம்ம ஒழுங்காக செய்யணும். ரெண்டுமே திருப்பி அதே மாதிரி நம்ம சொல்லி பார்க்குறோம். எதுக்கு சொன்னால், ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சர் நம்மளை பரவாயில்லையே இந்த பொண்ணு சூப்பராக வேலை செய்கிறாளே அப்படின்னு சொல்லணும்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த பொண்ணு நல்லபடியாக படிக்கணும். அது ஒரு பையன் இருக்கான், கார்த்திக்னு பேர் அவனுக்கு, அப்படின்னா அவன் ரொம்ப சிறப்பானவனா படிக்கணும். எல்லா விதங்களும் சொல்லும் முன்னாடி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். டீச்சர் சொல்லிட்டாங்களா, அப்படி எஸ்எம்எஸ் சேரேன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 நாள் ஆனால் கூட மறந்துட்டேன் மிஸ், சாரி நாளைக்கு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுறது. அது மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல போய் ஒரு சாமான இல்லை, பக்கத்து ரூமில் போய் பக்கத்து டீச்சர்கிட்ட ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அதை உடனே நம்ம செய்யணும். விதின் தி கிளாஸ் ரூம் லிமிட்ஸ்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த பெரியன்ஸில் காண்டி வேற எங்கேயானு வெளியில் போய் எடுத்துகிட்டு வர சொன்னாலும் அது அந்த ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்சிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்பொழுது, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரும்பொழுது அந்த வேலையை செய்து முடிக்கணும். ஸோ வாட் எவர் யூ ஹவ் பீன் அலாட்டட், ஒரு அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக செய்யணும். எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் நம்மளை டெலிகேட் பண்ணுறாங்களோ அந்த டெலிகேட் பண்ணுறத நம்ம சிறப்பாக செய்து முடிக்கணும். இது வகுப்பறையை பொறுத்தவரை வரைக்கும். வகுப்பறையை விட்டு வெளியில் வந்தோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம அந்த சிறப்பான வேலைகளை எதுக்காக போகிறோமோ, ஒரு டிராயிங் கிளாஸு, பெயிண்டிங் கிளாஸு, இல்லாட்டி போனால் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லை ஹேண்ட் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, எதுக்கெல்லாம் போகிறோமோ, தட் இஸ் ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேலைகளை எதெல்லாம் நம்ம செய்ய போகிறோமோ அது எல்லாத்துலேயும் சிறப்பாக வரணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் ரோல் மாடல் அப்படின்னு ஒன்று சொல்லி தருவோம். ரோல் மாடல்னா என்ன? எதை போல இருக்கணுமோ. இப்போ நல்லபடியாக பொய் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பொய் பேசாமல் இருக்கணும்ன்றதை காட்டிலும் நிஜம் பேசணும். எப்பவும் நிஜம் பேசணும். பொய் பேசாமல் இருக்கிறது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஸ்பீக்கிங் த ட்ரூத் ஆல் த டைம், தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எப்படின்னா எப்பவும் நிஜம் பேசணும். நிஜம் பேசினா யூ ஷுட் என்ன பண்ணணும்? வரப்போகிற ரிப்பர்கஷன்ஸோ இல்லாட்டி வாட் இஸ் தட் யூ ஆர் கெட்டிங் பேக் இன் ரிட்டர்ன், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். சில சமயத்தில் ஏன் நிஜம் சொன்னேன்னு சொல்லி கோவிக்கிறவங்களும் உண்டு, ஏன் நிஜம் சொல்லலை அப்படின்னு சொல்லி கோவிக்கிறவங்களும் உண்டு. ஆனால் 2 இடத்துலையும் நிஜம் பேசிட்டா எப்போவுமே இவங்களா இந்த பொண்ணா எப்போவுமே இது நிஜம்தான் சொல்லும் அப்படின்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃப் பிஹேவியரை வளர்த்துனுட்டோமான we are the very good role model to others as well as we are a model to our own development and personality harassment வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதனால் கன்சிஸ்டன்சி ஆஃப் பிஹேவியர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எப்போவுமே வகுப்பில் நல்லா படிக்க மாட்டாங்க, அதுக்கு கன்சிஸ்டன்சி வேண்டாம். அது என்னமோ ஒரு நாளைக்கு நம்ம நல்லா படிக்கல, நம்மளுக்கு வீட்டில் ஒரு சாட்டர்டே சண்டே எல்லா நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் மண்டே மார்னிங் வரும்போது we are unable to complete தி அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிக்காது வந்துட்டோம். தட் இஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். எப்போ இட் வில் நாட் ஹேப்பன் எவ்ரி மண்டே அப்படின்னு நம்ம தீர்மானமாக அடுத்து வரப்போகிற எல்லா மண்டேலையும் அதுபோல் அந்த வேலை திங்கக்கிழமைகளில் சரியான வேலைகளை செய்துட்டு வந்தால் நம்ம ஏற்கனவே என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்யாத வந்தோமே அதை நம்மளே என்ன பண்ணிடலாம்? இரேஸ் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் அட் ஆல் வித் அஸ். we are deleting that. அந்த ஒரு ரிமார்க்கை நம்மகிட்டேருந்து நம்ம எடுத்துடுறோம். அதனால் எப்போவுமே கன்சிஸ்டன்சி ஆஃப் பிஹேவியருக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுபோல் ஒன்று போலவே எப்பொழுதும் we are reliable அப்படின்றத காமிக்கணும். வேலிட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் எப்போவுமே ஒரே மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குறதானா அது ரிலையபிலிட்டி இருக்கும். அதுவே அதை தொடர்ந்து எந்த இடத்துல போய் முயற்சி செய்தாலும் அது நல்ல வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ரிலையபிலிட்டி ஆட் டு பி டெவலப்ட். அப்போ தான் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். ரோல் மாடல் நம்மளுக்கு நம்மளே ரோல் மாடல். போன டேர்மில் எல்லா பரீட்சையும் நல்லா படித்தோம், ஸோ இந்த டேர்மில் we will do it very well. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு பர்ஃபார்மன்ஸ் லெவலை ஏற்கனவே 74% வாங்கினா இந்த தடவை 80%க்கு நம்ம வாங்குறதுக்கு we can என்ன பண்ணலாம்? நம்மளோட எஃபர்ட்டை போட்டு பார்க்கலாம், நம்மளோட முயற்சியை அதுக்கு முன்னாடி வைக்கலாம். ஸோ இதனால் we must be a role model to our own self, at the same time good model to others.
இதுக்கு எப்படி என்ன பண்ண முடியும்னு கேட்டால் கன்சிஸ்டன்சி ஆஃப் பிஹேவியர் வேணும், ரிலையபிலிட்டி ஆஃப் அவர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டு பி என்ன அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்த வேண்டி வரும், என்ஃபோர்ஸ் பண்ணணும், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் செய்யணும், மீண்டும் திருப்பி அது ஒரு தடவை செய்யறதுக்கும் மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கும் என்ன இருக்கும், நம்மளுக்கு அதில் ஒரு ஊக்கம் கிடைக்கும். போன தடவை ஒரு வேலையை செய்தோம், அதுக்கு நல்ல ப்ரைஸ் பண்ணாங்க, டீச்சர் நல்லா நம்மளை என்ன கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்த டேர்ம்லேயும் அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஏன்னா போன தடவையில் கடத்த நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் இருக்கே அதனோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஸோ வி வாண்ட் டு ஹாவ் த சேம் டேஸ்ட் ஃபார் இன் திஸ் டேர்ம் ஆல்சோ. இது இப்போ நம்ம சொல்றது எல்லா செய்தியுமே வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடியது தான். இதுவே எப்படி ஹோம் ஃப்ரண்ட்ல பண்ண முடியும், இதுவே எப்படி சோஷியல் கெட் டுகெதரில் பண்ண முடியும்னு வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.